பூ முடிக்கும் கூந்தலிலே என் மனச நீ முடிச்ச. ஹாய் நண்பா, வெல்கம் டு விஜய கிரியேஷன். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த ஒரு ட்ரெண்டிங்கான டிஃப்ரெண்டான வீடியோ தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் 2 வரைக்கும் பாருங்கள். அப்போ அந்த வீடியோ எப்படி வந்து மேப் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது நண்பா. வீடியோஸ் வந்து லாஸ்ட் 2 வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு, ஸோ அதே மாதிரி வந்து சேனல் பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வந்து லைக் போட்டுருங்க மறக்காமல். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் நீங்கள் வந்து கீழே பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து மூவ் ஆகிருக்கும். அதுக்கு மொத்தம் வந்து 5-6 எஃபெக்ட் வந்து நட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும்பா, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சென்டராக அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிளிக் அதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் நட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் அட் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காமர்ஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில்ல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அகைன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இமேஜ் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து டேக் பண்ணிடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 செகண்ட் மட்டும் நான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் கூட நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். வைக்கிறேன்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17 செகண்டில் வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் 30 செகண்ட்னா 30 செகண்ட் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேவா, ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தேடாக இருக்க ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு விவாவில் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளஸ் நான் கொடுத்தா டேட்டா ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். ஆக நான் வால்யூம் வந்து எப்பவும் போலவே நான் வந்து மூட் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் அதுக்காக தான். இப்போ அந்த ஆடியோஸ் உங்களோட கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு லிரிக்ஸுக்கும் ஒவ்வொரு இமேஜை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு லிரிக்ஸுக்கும் ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். ஆக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து கட் பண்ணி வந்து முடிச்சிடுங்க. ஓகேவா, ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு லிரிக்ஸுக்கும் ஒரு இமேஜ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க நண்பா. அப்போ தான் எஃபெக்ட் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீசன் வர்பில் போங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன எஃபெக்ட் வந்து சொல்கிறேன். கீழே வாங்க. ஆக்சின் இந்த இருக்குது பாருங்கள். ஹெக்ஸ்கான் டைல் ஷிப்ட்னு அந்த எஃபெக்ட் தான் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து வேலையை வந்து சேஞ்ச் பண்ணணும்பா. ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இது சாரி நண்பா, இதை வந்து டெல் பண்ணிட்டு திரும்ப ஆட் போய்ட்டு போய்ங்க. போயிட்டு நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். டீசன் வர்பில் போங்க. போயிட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னு கொடுத்துருங்க. நான் வந்து கொடுக்காம விட்ட முடியாது, அதனால தான் அந்த இன் இருக்குல்ல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்னு வந்து கொடுத்துருங்க. இதில் நம்ம கொஞ்சம் வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.070 வைங்க. ஆல்ரெடி இருக்கும். அதில் நீங்கள் வேலையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணுங்க போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னா கீப்பரமே கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கீப்பரம் ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. அடுத்து செகண்ட் கீப்பரம் வந்துருங்க. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.003 வைங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் தள்ளி ஒரு 5 செகண்ட் முடி வச்சுட்டு இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு ஒரு கீப்பரம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. கொஞ்சம் தள்ளியே வச்சுருந்துட்டு இப்போ லாஸ்ட்டுக்கு போயிருங்க. இமேஜுக்கும் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கீப்பரம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு 0.070 வைங்க. ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இப்போ கீழே வந்து ஆப்செட் விட்டுருங்க. சைஸ் வந்து கீழே வந்து 10 இருக்கட்டும். ஸ்கெட்ச் எல்லாமே இருக்கட்டும். இதை மட்டும் இதை சேஞ்ச் பண்ணால் போதும். நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இமேஜ் வந்து அப்படியே வந்து உடஞ்சி அப்படியே வரும். நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம எஃபெக்ட் வந்து அட் பண்ணணும் இமேஜுக்கு. இப்போ பேக்கில் வந்துடுங்க. திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் போய்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் இருக்கும். அதை அட் பண்ணிட்டு சேனலை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 0.20 வைங்க. அவுட் அதே மாதிரி 0.20 வைங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் போய்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு
இதில் வந்து கீழே வாங்க, டீசல் வேர்பில் போய்ட்டு இதில் வந்து கீழே வந்தோன்னா வேர்ப் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் வந்துருங்க நண்பா. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பேச கிளிக் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு போயிருங்க, இமேஜுக்கு லாஸ்ட்டில் இன்னொரு கீ ஃப்ரேமு. ஃபஸ்ட் கீ வழி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே விட்டுருங்க. செகண்ட் கீ வழி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1.50 வைங்க. அடுத்து ஆங்கில விட்டுருங்க, ஸ்பேஸிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸிங் கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 வச்சுருங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அடுத்து வந்து மேக்ரோடியூ இருக்கா வந்து கிளிக் பண்ணுங்கள். மேக்ரோடியூ கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.3 வைங்க. ஓகேவா. அடுத்து வந்து வேர்ப்பாங்கல் இருக்கா, அதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள், லைட்டாக மூவ் ஆகும். இப்போ அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப இந்த ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் பிளர் இருக்கும், அதில் விட்டு காஷியன் பிளர் இருக்கும், அதை நீங்கள் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளார வந்துருந்துருங்க. வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் அட் பண்ணி இப்போ லாஸ்ட்டு தள்ளி ஒரு ஃபைசன் அதில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேமு, அடுத்து லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், மொத்தம் ரெண்டு கீ ஃப்ரேமு. ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வழி பார்த்தீங்கன்னா 0 ஆக்கி விட்ருங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், 145 வைங்க. அவ்வளோதான் நண்பா. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணால் அப்படியே விட்டுருங்க. இப்போ பேக்கில் வந்து திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப வந்து ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் லைட்டில் போங்க. கலர் லைட்டில் போய்ட்டு கீழே வாங்க, சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். இது வந்து ஏன் நான் அட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் வந்து முன்னாடி வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும், அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் அந்த எஃபெக்ட்டு. இதில் நம்ம வந்து கீ ஃப்ரேம் அட் பண்ணணும். இப்போ அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டுக்கு வந்து போயிருங்க. போயிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து -100 வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி 5 செகண்டு மூடி வச்சுருங்க, இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேமு செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து +10 வைங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். +10 இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து கலர் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடும், ஃபுல் கலருக்கு வந்துடும். இப்போ அடுத்து வந்து தேர்ட் கீ ஃப்ரேம் இங்கே வந்துருங்க. நம்ம கீ ஃப்ரேம் அட் பண்ணியிருப்போம், லாஸ்ட் தள்ளி ஃபைசன் அது மேலே வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -10 வைங்க. -10 ஓகேவா. -10. அடுத்து லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் அட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக அதே மாதிரி ஃபுல்லாக வந்து -100 வச்சுருங்க. ஓகேவா. இந்த இடத்துல வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும் இமேஜ் பாருங்கள். அவ்வளோதான். கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே விட்டுருங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த செட்டிங் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துருப்பீங்க, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பேக்கில் வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு உங்கள் டாட்டா கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்தோன்னா எல்லா எஃபெக்ட்டுமே வந்து காப்பி ஆகிடும். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு அடுத்த இமேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு உங்கள் டாட்டா கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்து முடிச்சிருங்க நண்பா. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து எல்லா இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்து முடிச்சிருங்க. நான் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நண்பா. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டில் அட் பண்ணோம்ல எஃபெக்ட், அதை வந்து அட் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து சென்டரில் அட் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் தள்ளி நீங்கள் இந்த இடத்துல அட் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தள்ளி அட் பண்ணால் அது ரொம்ப வந்து இமேஜ் வரதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல அட் பண்ணிங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து மூவ் பண்ணி அட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வீடியோ வந்து மேக் பண்ணும்போது கொஞ்சம் மூடி தள்ளி கீ ஃப்ரேம் அட் பண்ணிடுங்க, இந்த எஃபெக்ட்டுக்கு மட்டும். ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து லிரிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகேவா. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டெக்ஸ்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க.
இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் நண்பா. கலர் வந்து பிளாக் கொடுத்துட்றேன். நான் வந்து கொடுக்குற இமேஜை தான் நீங்கள் எடிட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வேறு இமேஜ் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். நீங்களாம் வந்து சாங் போட்டு எடிட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால இந்த இமேஜ் இந்த சாங் போட்டிருக்கேன். இல்லை அப்புறம் நான் இதே எடிட் பண்ண கூட நீங்கள் இதே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லிரிக்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபுல்லாக போயிருங்க. எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு இதை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆயிரும். ட்ராக் ஆனதுக்கு அப்புறம் அந்த லிரிக்ஸை மூவ் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் இமேஜ் நம்ம அட் பண்ணணும். அப்போ தான் அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அதை அட் பண்ணுறது வந்து மறந்துட்டேன். இப்போ அந்த ப்ளஸ்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு சேஃப் அட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கையை வச்சு இழுத்து விட்டுட்டு அதை கீழே வச்சுருங்க. வச்சுட்டு கலர் ஃபீல்டில் போய்ட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் இருக்கும், ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா மூவ் ஆகும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைடில் இந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த வந்து 0 ஆக்கி விட்டு இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. அதை மூவ் பண்ணி இமேஜ் கிட்ட வச்சுருங்க நண்பா. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த சேவ் இமேஜுமே வந்து இது பண்ணிவிட்டு லாஸ்ட் கொடுத்தனா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிரும். இது ஏன் இந்த சேவ் இமேஜ் நம்ம அட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து தெரியணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? அந்த மாதிரி அட் பண்ணிடுங்க. அந்த சேவ் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போய்ட்டு இன்னும் கலர் அந்த ஒயிட் அதிகமாக என்ன பண்ணால் அந்த பால் எழுத்திங்கன்னா மூவ் ஆகும். ஓகேவா? இந்த அளவுக்கு எனக்கு போதும். கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. அது அவ்வளோதான். இதை நீங்கள் அட் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் அட் பண்ணுற முடியும். இதை நீங்கள் வந்து அட் பண்ணிடுங்க நண்பா. நான் அட் பண்ணுறது மறந்துட்டேன், அதுக்காக தான். இப்போ அந்த லிரிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ எண்ட் வரையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து டேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறங்க. ஃபஸ்ட்டில் இப்போ நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணால் ஒரு இமேஜுக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த லிரிக்ஸ் வந்து இது பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் அந்த இமேஜை ஒரு லிரிக்ஸுமே வந்து கட் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு இமேஜுக்கும் நேராக வச்சுட்டு அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணால் போதும். நம்ம சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும் நண்பா. சென்டரை கொடுங்க, வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுட்டு வந்து கட் பண்ணுங்கள். நான் இப்போயும் ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து காமிக்கிறதுனால. ஓகே, அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸுக்கு வந்து பார்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சைடில் அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த கலர் பாக்ஸ் வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 15 கொடுத்துருங்க. ஓகேவா? 15 வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி ஷேடோ ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணிவிட்டு அது வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 10ல் வச்சுருங்க, போதும். இப்போ உங்களுக்கு கலர் வந்து கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து பண்ணியிருங்க நண்பா. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுறது முன்னாடி இதை நீங்கள் வந்து பண்ணிங்க. ஏன்னா நான் வந்து பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்காக தான் எல்லா டெக்ஸ்ட்டுமே இது போய்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுறது முன்னாடி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேவா? இதை கொடுத்துங்க, அப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க நண்பா. கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான், அது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. கீழே டெக்ஸ்ட்டில் போய் டெக்ஸ்ட் ஆம் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அதை எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரேஞ்சை வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேமு, டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு வேணால் ஒரு சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்ரேமு. செகண்ட் கீப்ரே வழி பார்த்தீங்கன்னா +100. ஃபஸ்ட்டு கீப்ரே வழி நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, 0லே இருக்கட்டும். அது ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி 100ல் வச்சுருங்க. அடுத்து எண்டு பேசாமல் விட்டுருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு லேயர் இருக்கும், நீங்கள் வந்து மாற்றி காம்பவுண்ட் வச்சுருங்க. அடுத்து ஆப்செட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ வந்து ஒரு -15 வைங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படியே இருக்கட்டும், 0லே இருக்கட்டும், விட்டுருங்க. அடுத்து ஆங்கிளை கிளிக் பண்ணிட்டு 2 கீப்ரேம் அட் பண்ணணும். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, அடுத்து லாஸ்ட்டு ஒரு 5 செகண்டு தள்ளி மூடி வச்சுட்டு ஒரு கீப்ரேமு. இப்போ ஃபஸ்ட்டு கீப்ரே வழி பார்த்தீங்கன்னா ஆங்கிளோட வழி பார்த்தீங்கன்னா +15 வைங்க, இன்க்ரீஸ் பண்ணி. செகண்ட் கீப்ரே வழி பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருக்கேன், அப்படியே இருக்கட்டும். அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 2ல் வச்சுருங்க, 2.3 வச்சுருங்க. ஸ்ட்ரெச்சை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3.08ல் வைங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஆல்பா கிளிக் பண்ணி ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. -1.00 வைங்க. அடுத்து கீழே வந்தேன்னா இன்டர்பேஷனை கிளிக் பண்ணிட்டு +100 ஈஸ் அவுட் -100. கீழே ஓவர்லேப் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 870ல் வைங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான்.
இப்போ இந்த எஃபெக்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான் நண்பா. இப்போ பேக்கில் வந்துட்டு திரும்ப எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ராம்சாமில் வந்து போங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் இருக்கும், அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு சிறந்த செட்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ஸ்விங் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.32 வைங்க. 2ல் இருக்கும், நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 32 மட்டும் வைங்க. ஓகே, அடுத்து ஆங்கிள் ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 கீப்பர் வந்து ஆட் பண்ணணும். டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்டோட சென்டரில் ஒன்று. ஓகே, இப்போ இந்த சென்டரோட வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீப்பர் வழி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -10 வைங்க. கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி ஆங்கிள் 2 கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அட் பண்ண இடத்துல வந்து மேலே வந்து கீப்பர் அட் பண்ணிடுங்க 2 ஃபஸ்ட் கீப்பரை போய்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா +10 வைங்க. ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். ஸோ வந்து +10 வச்சுருங்க. அடுத்து செகண்ட் கீப்பர் வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்படியே விட்டுருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அகைன் இந்த டெக்ஸ்ட் இப்போ திரும்ப எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதுதான் லாஸ்ட் எஃபெக்ட்டு. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்க ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் போய்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும், அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு சேனல் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.20 வைங்க. அவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.10 வைங்க, போதும். அவ்வளோதான் நண்பா. இப்போ உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒர்க்காக ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட் வச்சை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுங்க. 3 எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க நண்பா. ஜஸ்ட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஒன்று மட்டும் வந்து மறந்தாச்சு, கலர் வந்து சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணல, அப்போயே வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ வந்து கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ளூ நான் கொடுத்துட்றேன். இன்னும் அந்த ப்ளூ அறியாமல் அப்படின்னா சைடில் இந்த கலர் ஐக்கான் வந்து இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படி 100ல் வச்சுருங்க ரெண்டையுமே. இப்போ உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடச்சிடும் நண்பா. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கலர் கொடுக்குறது வந்து மறந்துட்டேன். நான் வந்து பிளாக் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்து ப்ளூ வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்படிலாம் பார்த்த மாதிரியே அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே வர ஏற மாதிரி இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் நண்பா. எந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன்.